நடிகை சோனா நான் பிச்சை எடுத்தா கூட எடுப்பேன். ஆனால் வந்து வடிவேலு அவர் கூட வந்து நடிக்க விரும்பலை. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சோனா மட்டும் கொடுக்கல, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வடிவேல் மேலே அதிருப்தியாக இருக்காங்க. அது ஏன் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ராஜான்னு ஒரு படத்தில் எழில் டைரக்டர், அஜித் வந்து ஹீரோ. அஜித்தையே வாடா போடான்னு கூப்பிட ஆரம்பிச்சாரு வடிவேலு. ஆனால் அஜித் வந்து டைரக்டர்கிட்ட கூப்பிட்டு, சார் என்ன சார் வாடா போடான்னு எல்லாருக்கும் பண்ணி கூப்பிட்றாரு அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் பாருங்கள், நோட் பண்ணி பாருங்கள், ராஜாங்கிற படத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் வடிவேலுவை அஜித் எந்த படங்கள்லையும் பயன்படுத்துறதில்ல. சரியாக போட்டுக்கிறதுக்கு சட்ட துணி இல்லை, பேண்ட் ஷர்ட் இல்லைன்னு சொல்லி விஜயகாந்த் 6 சட்டை 6 பேண்ட் வாங்கி கொடுத்ததெல்லாம் தகவல் இருக்கு, உண்மை. ஆனால் ஒரு காலத்துக்கு அப்புறம் பாருங்க, இவ்வளோ பகமையும் இவ்வளோ வன்மத்தையும் வடிவேலு வந்து விஜயகாந்த் மேலே காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் செஞ்சாரா இல்லையா? கடைசி வரைக்கும் பாருங்க, விஜயகாந்தோட டெத்துக்கு கூட வடிவேலு போல அந்த மாதிரி ஒரு கேரக்டராக வந்து வடிவேலு மாற ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் ஆரம்ப காலத்தில் வடிவேலு கூட இருந்து இவங்கெல்லாம் வந்து காமெடிக்கு ஹெல்ப் பண்ண ஒரு குரூப்பு. இவங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு உதவி வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலையில், நல்லா இருக்கும்போது செய்ய வேண்டாம், கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் செஞ்சுருக்கலாமே. உயிருக்கு போராடுற ஒரு காலகட்டத்தில் இந்த போண்டாமணி ஆகிற மாதிரி ஆளுங்களுக்கு ஏதாவது கொடுத்துருக்கலாமே. ஆக்சுவலி ஓப்பனாக சொல்லப்போனால் வடிவேலுவோட வளர்ச்சி கவுண்டமணிக்கு பிடிக்கல, புரியுது உங்களுக்கு? அதனால் கவுண்டமணி வந்து நிறையா நேரங்களில் வந்து வடிவேலு வந்து ஒரு மாதிரி இல்ட்ரீட் பண்ணுறாரு. கவுண்டமணி வந்து வடிவேலுவை பார்த்து, ஏய் நீ என்ன இங்கே வந்து உட்கார்ற, போ வேறு இடத்துல உட்காந்து சாப்பிடு, வருவியா 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 அப்படின்னு சொல்லி நிஜமாவே மிதிக்கிறாரு. அவர் வந்து வடிவேலு வந்து வழியில் துடிக்கிறாரு. டைரக்டர் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் கடந்து வடிவேலு ஒரு ஸ்டேஜுக்கு வராது பார்த்தீங்களா? அப்போ வடிவேலுக்கும் இதே ஆட்டிடியூட் வந்துருக்காரு. அதாவது எப்படி கவுண்டமணி வந்து ஆரம்பத்தில் வடிவேலுவை ட்ரீட் பண்ணாரோ, அதே மாதிரி வடிவேலு வந்து பல பேரை அப்படி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறார். சார், இப்போ சமீபத்தில் நடிகை சோனா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா, வடிவேலு அவங்களோட நடிக்கிறது குறித்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் பிச்சை எடுத்தா கூட எடுப்பேன், ஆனால் வந்து வடிவேலு அவர் கூட வந்து நடிக்க விரும்பலை, கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவரோட நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. உண்மையில் என்ன சார் நடந்துச்சு? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சோனா மட்டும் கொடுக்கல, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வடிவேல் மேலே அதிருப்தியாக இருக்காங்க. அது ஏன் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது வந்து வடிவேலு வந்து மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுவாங்கல்ல, அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கடையில் வேலை பார்த்தவர், அவர் முதலாளி கூட கிடையாது, வேலை பார்த்தவர். அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ராஜ்கிரனை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. ராஜ்கிரண் வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு சின்ன கேரக்டர் தெரியுது, ராசாவின் மனசிலை படத்தில் ஒரு சின்ன கேரக்டர், அது வடிவேலு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வடிவேலு கூட்டு வர சொல்கிறாரு. வடிவேலு வந்து அந்த படத்தில் நடிக்க சொல்கிறார். அந்த படத்தில் வடிவேலு நடிக்கும்போது வடிவேலுக்கு ஆல்ரெடி வந்து சினிமா ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால் வந்து இதில் வந்து என்ன மேக்ஸிமம் நம்ம யோசிச்சு கொடுக்கணுமோ அப்படி கொடுத்து அவர் நடிக்கிறார். வடிவேலு பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து ஒரு பிறவி கலைஞன் நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம பல படங்களில் வடிவேலுவோட காமெடியை பார்த்துட்டு வரோம். அதாவது வந்து வடிவேலு மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜில் காமெடி கொடுக்குற ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. வடிவேலு வந்து ஒரு சூப்பரான காமெடியனா இன்றைக்கி வந்து தமிழ் திரை உலகத்தில் அவர் இப்போ படங்களில் பெருசாக நடிக்காட்ட கூட அவரை வந்து விரும்பி பார்க்குறாங்க. வடிவேலு காமெடி வந்து டிவியில் வந்தாலும் பார்க்குறாங்க. பல மீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா வடிவேலு தான் வச்சு போட்டுக்கிட்டே வராங்க இன்றைக்கும். ஏன் அப்படின்னா வடிவேலுடைய அந்த நடிப்பு இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஆனால் ஆரம்ப காலத்தில் சினிமாவில் நடிக்க வரும்போது என் ராசாவின் மனசுகளேக்கு அப்புறம் சில படங்கள்லாம் அவருக்கு கிடைக்கிது. அதாவது வந்து விஜயகாந்த் வந்து நம்ம சின்ன கவுண்டர் படத்தில் வந்து ஒரு கேரக்டர் கொடுக்க சொல்கிறாரு, ஆரி உதயமாட்ட வடிவேலுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. அதாவது கவுண்டமணியும் நடிச்சிருப்பார், செந்திலும் நடிச்சிருப்பார், வடிவேலும் நடிச்சிருப்பார். வடிவேலு பாருங்க சும்மா ஒரு அப்படி வந்து போகிற மாதிரி இருக்கும். அவர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் கிடையாது. ஆனால் ஸ்க்ரீனில் வடிவேலு வந்து தெரியும். அந்த காலத்தில் ஒரு பெரிய நடிகராக அவரை பார்க்கல. கவுண்டமணியெல்லாம் வந்து வடிவேலு பார்க்கும்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அலட்சியமாக பார்க்குறது, அது பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. கவுண்டமணி ஏன் அப்படின்னா, கவுண்டமணி வந்து ஒரு டாமினேட்டிங் கேரக்டர். அதாவது யாரையுமே வந்து எடுத்தெறிஞ்சு பேசி அப்படி நடந்துக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூடு உள்ள ஒரு நடிகர் தான் கவுண்டமணி. இயல்பான தன்மையே பார்த்தீங்கன்னா கவுண்டமணிக்கு ஒரு நக்கல் அடிக்கிறது, ஒரு நையாண்டி பண்ணுறது, யாராக இருந்தாலும் அப்படின்னா அப்படி ஒரு நக்கல் அடிப்பார், இப்படின்னா ஒரு நக்கல் அடிப்பார். அது அவர் இயல்பான கேரக்டர் கவுண்டமணி.
இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி தொடர்ந்து வந்து வடிவேலு வந்து சினிமாவில் வளர்ந்துக்கிட்டே வரார். சின்ன சின்ன வேடங்கள்லாம் நடித்து வளர்ந்துக்கிட்டே வரும்போது கவுண்டமணிக்கெலாம் இது வந்து பிடிக்கல. ஆக்சுவலி ஓப்பனாக சொல்லப்போனால் வடிவேலுவோட வளர்ச்சி கவுண்டமணிக்கு பிடிக்கல, புரியுது உங்களுக்கு. அதனால் கவுண்டமணி வந்து நிறையா நேரங்களில் வந்து வடிவேலு வந்து ஒரு மாதிரி இல்ட்ரீட் பண்ணுறாரு, டீஸ் பண்ணுறாரு, புரியுது உங்களுக்கு. வந்து ஒரு படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கவுண்டமணியோட நிறைய பேர் நடிப்பாங்க. அதாவது செந்தில் நடிப்பார், வேறு நடிகர்கள்லாம் இருக்கும்போது ஒரு காமெடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் வந்து காமெடி பண்ணுறதில்ல, ஒரு கூட ஒரு 4-5 பேர் வச்சுட்டு தான் காமெடி பண்ணுவாங்க. அப்படி காமெடி நடிகர்லாம் ஒரு படத்தின் போது ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது வடிவேலுவும் ஒரு சேரை இழுத்து போட்டு உட்காந்து உடனே கவுண்டமணி வந்து வடிவேலுவை பார்த்து, ஏய் நீ என்ன இங்கே வந்து உட்கார்ற, போ வேற இடத்துல உட்காந்து சாப்பிடு அப்படின்னு துரத்தி விட்டதெல்லாம் ஒரு தகவல் இருக்கு. இன்னொரு உண்மை சம்பவத்தையும் நம்ம சொல்லலாம். அதாவது வந்து பொன்னுமணின்னு ஒரு படம், அதில் வந்து கார்த்திக் சௌந்தர்யாலாம் நடிச்சிருப்பாங்க. ஆர் யு உதயகுமார் டேரக்டர். அந்த படத்தில் வந்து கவுண்டமணி நடிச்சிருப்பாரு, செந்தில் நடிச்சிருப்பாரு, ஒரு சின்ன வேடத்தில் வந்து வடிவேலு நடிச்சிருப்பாரு. அதில் ஒரு சீன், அந்த சீன் என்ன அப்படின்னா கவுண்டமணி வந்து வடிவேலு வந்து மிதிக்கணும். அந்த சீன் அப்படி, புரியுது உங்களுக்கு. கதைக்கு அது தேவைப்பட்டிருக்கு. அதனால் டேரக்டர் சொல்லியிருக்காரு, அண்ணன் தான் எல்லோரும் கூப்பிடுவாங்க, ஏன்னா ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட் கவுண்டமணி. உதயகுமார் சார் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து அண்ணன் இவர் வந்து வடிவேலு வந்து நீங்கள் கொஞ்சம் மிதிக்கிற மாதிரி பண்ணணுன்னே லைட்டாக அந்த மாதிரி ஆக்ட் பண்ணிக்கணும் அப்படின்வாங்க. பொதுவாக இந்த மாதிரி மிதிக்கிற மாதிரியோ அடிக்கிற மாதிரியோ இல்லை பலார்னு அரைகிற மாதிரியோ இந்த மாதிரி சீக்வன்சஸ்லாம் எடுக்கும்போது யாரும் வந்து எதிர்த்தில் இருக்கிறவங்க வந்து பலாரெலாம் அடிக்க மாட்டாங்க, டமாரெலாம் குத்த மாட்டாங்க, வலிக்கிற மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. அது வந்து ஒரு ஆக்ஷன். இப்படி கன்னத்துக்கு பக்கத்தில், அது தெரிஞ்சவங்க தான் நடிக்க முடியும். கன்னத்தில் பக்கத்தில் போய் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. அந்த இடத்துல ஒரு சவுண்ட் போட்டு அது கிளாப் மாதிரியே முடிச்சுருவாங்க, அடித்த மாதிரியே முடிச்சுருவாங்க. இந்த மாதிரி வந்து மிதிக்கிற மாதிரி மிதிக்கணும், புரியுது உங்களுக்கு. இந்த வந்து டைரக்டர் வந்து அண்ணன் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படிங்கிறாரு, வடிவேலு கீழே படுத்திருக்காரு. கவுண்டமணி வந்து வடிவேலுவை நிஜமாவே மிதிக்கிறார். என்ன சொல்லி மிதிக்கிறாரு? வருவியா 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 அப்படின்னு சொல்லி நிஜமாவே மிதிக்கிறாரு. அவர் வந்து வடிவேலு வந்து வழியில துடிக்கிறாரு. டைரக்டர் வந்து பார்த்துட்டு நிஜமாவே மிதிக்கிறாருன்னு டைரக்டருக்கும் தெரியுது. ஆனால் வந்து அது ஒரு கோவத்தில் பண்ணுறாருங்கிறது தெரிஞ்சுட்டு சீனியர் ஆர்டிஸ்ட்டு ஒன்றும் சொல்ல முடியாது. சில நேரங்கள் இந்த மாதிரி சினிமாவில் நடக்கும். நிறைய பேர் வந்து தங்களுடைய கோவங்கள், வன்மத்தை வந்து வேறு வடிவத்தில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் மேலே, ஒரு நடிகர் மேலே ஒரு நடிகைக்கு வந்து ஒரு கோவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நடிகைக்கு வந்து இந்த நடிகரை அரையணும்னு சொல்லும் போது வேணும்ட்டே அரைஞ்சிருவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும்போது இதே மாதிரி வந்து கவுண்டமணி வந்து வடிவேலு வந்து மிதிக்கிறார். வருவியான்னு மிதிக்கிறார். டேரக்டர் ஆர் யு உதயகுமார் வந்து கட் அண்ணே ஓகேண்ணே ஷார்ட் ஓகேண்ணே அப்படிங்கிறாரு. ஷார்ட் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் கூட அதை காதில் வாங்காத மாதிரி வருவியா அப்படின்னு மிதிச்சுக்கிட்டே இருக்காரு, புரியுது உங்களுக்கு. வந்து வடிவேலு வந்து வழியில் துடின்னு துடிக்கிறார். அப்புறம் தான் அவர் விட்டார், கொஞ்ச நேரம் கழிச்சு தான். இது வந்து எப்படின்னா கவுண்டமணிக்கு வடிவேலு மேலே கோபம். என்ன கோபம்னா சொத்தை திருடிட்டாரோ இல்லை வந்து நம்மளுடைய இது காசெல்லாம் அபகரிச்சிட்டாரோ அப்படிலாம் கிடையாது. நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கோம், எங்கேயோ இருந்து புதுசாக ஒருத்தன் வந்து பெரிய லெவலில் மாறிக்கிட்டே வரானே, அடுத்தடுத்த உயரத்துக்கு போயிட்டே வரானே, காமெடியில் வந்து பெரிய லெவலில் வரானே அப்படிங்கிற ஒரு கோபம். இது ஏன் அந்த மாதிரி ஒரு கோபம் வந்து வடிவேலு மேலே வந்து கவுண்டமணிக்கு வந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை வந்து கவுண்டமணி ஆரம்ப காலத்தில் நடிக்கும் போது இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் அவர் சந்திச்சிருக்கக்கூடும். யாராக இருந்தாலும் சரி, வளர்கிற காலத்தில், ஒரு அடையாளம் தெரியாத காலத்தில் இந்த மாதிரி அவமானங்கள், கேவலங்கள், இந்த மாதிரி சிக்கல்கள், பிரச்சனைகள்லாம் வந்து சந்திக்கத்தான் வேணும். சந்திச்சு தான் அதை கடந்து தான் ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்படி நம்ம நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஏன் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஆரம்பத்தில் வந்து நிறைய அவமானங்களை சந்தித்தவர் தான். ஏன் கமலஹாசன் வந்து ஆரம்பத்தில் வந்து சைல்டு ஆர்டிஸ்ட் வந்து அடுத்தடுத்து படிப்படியாக வரும்போது அவரும் நிறைய அவமானங்களை சந்தித்தார். விஜயகாந்த் சந்தித்தார். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படியெல்லாம் கவுண்டமணிக்கு ஏன் நினைக்க தோணுச்சுன்னா, இப்போ வந்து வடிவேலுலாம் பார்த்தீங்கன்னா வளர ஆரம்பிச்சார் நல்லா. சிவாஜி கணேசனோட தேவர் மகனில் நடிக்கும்போது ஒரு சீனில் வடிவேலுவோட நடிப்பை பார்த்துட்டு சிவாஜி கணேசனே வந்து, அதாவது நடிப்புக்கு பேர் போன சிவாஜி கணேசனே வந்து வடிவேலு இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. வடிவேலு வந்து என்னமோ திட்ட போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பக்கத்துலேயே போயிருக்காரு. உடனே வந்து தோளில் கை போட்டு, என்னடா மதுரையிலேருந்து வந்த பையல ரொம்ப பிரமாதமாக நடிக்கிறியடா, என்னடா என்னையே நீ தூக்கி சாப்பிட்டுருவ போலடா, என்னடா இப்படி நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்த்தியிருக்காரு அந்த 150 பேர் இருக்கிற கூட்டத்தில். அப்போ எல்லாரும் இதை பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து சினிமாக்குள்ளே பேசுகிறாங்க. சிவாஜியே வடிவேலுவை வாழ்த்துறாரு, சிவாஜியே வடிவேலு நல்லா நடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சினிமாவில் பரவ இதெல்லாம் நியூஸாக வரும்போது கவுண்டமணிக்கு ஒரு சின்ன ஜெலஸ் வடிவேலு மேலே. அதனால் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டாரு. அப்புறம் இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் கடந்து வடிவேலு ஒரு ஸ்டேஜுக்கு வராது பார்த்தீங்கன்னா, அப்போ வடிவேலுக்கும் இதே ஆட்டிடியூட் வந்துடுது. அதாவது வந்து நம்ம இது ரொம்ப சாதாரணமான ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு மருமகளாக இருக்கும்போது அந்த மருமகளுக்கு மாமியார் ஏன் இப்படி பண்ணுறாங்க, இவங்களும் மருமகளாக தானே இருந்து வந்திருப்பாங்க, இவங்களுக்கும் ஒரு மாமியார் இருந்திருப்பாங்கல்ல, நம்மளை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க, ஒரு பொண்ணோட கஷ்டத்தை ஒரு பொண்ணே உணர மாட்டாங்களா அப்படின்லாம்
திங்க் பண்ணுவாங்க. ஆனால் இதே மருமகள் நாளைக்கு தன்னுடைய பையனை கட்டி கொடுத்து மருமகள் வந்துட்டான்னா இவங்க மாமியாராக மாறிடுவாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இங்கே ரொம்ப ஈஸியாக புரியுறதுக்காண்டி நான் சொல்கிறேன். இப்படி இது தொடர்ந்து நடக்கிறது தான். இப்போ வடிவேலு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வளர்ந்துட்டார்ல, வடிவேலு வளர்ந்துக்கிட்டே வர காலத்தில் ஒரு வினோதமான ஒரு விஷயம் நடக்குது. இவர் வளர்ந்துக்கிட்டே வந்த காலத்தில் வளர்ந்து ஒரு நடிகராக வளர்ந்துக்கிட்டே வர நேரத்தில் சினிமாவில் வந்து ரஜினி கமல்னு ஒரு ஆளுமை இருந்தாங்களா, அவங்களுக்கு அடுத்து ஜென்ரேஷன் ஒன்று உள்ள நுழையிறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அஜித். விஜய் அஜித் ஆரம்பத்தில் நுழையும் போது விஜய்க்கும் பெரிய அடையாளம் இல்லை, ஆடியன்ஸ் கிடையாத நடிகராக இருக்காங்க. அஜித்தும் அப்படி தான் இருந்தார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள், நம்ம ரசிகன், விஷ்ணு, இந்த மாதிரி படங்கள், தேவா எல்லாம் சொல்லிட்டு போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து அமராவதிக்கு அப்புறம் பவித்ரான்னு ஒரு படம் நடித்தார், ஆசைன்னு ஒரு படம் நடித்தார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் வந்து வடிவேலு தேவைப்பட்டார், அஜித்துக்கும் வடிவேலு தேவைப்பட்டார். ஏன் வந்து வடிவேலு தேவை அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இப்போ வந்து வடிவேலோட காமெடி இருந்தால் விஜயோட படத்துக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும். அப்புறம் அஜித்தோட படத்துக்கு வடிவேலு இருந்தால் அவரோட படத்துக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும். இது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். இப்போ அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, இப்போ வந்து சில்க் சுமிதா மிக பிரபலமாக இருந்த காலத்தில் எல்லா படத்துலையுமே ஒரு சில்க் சுமிதா டான்ஸ் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு வியாபார உத்தி. ஒரு நடிகர்கள் ஒரு ஹீரோவாக நடிக்கிற ரெண்டு பேருக்குமே நம்ம முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நமக்கு ஒரு ஆட்டிடியூட் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் ஒரு ஆட்டிடியூட் கொண்டு வர்றாரு. அதாவது எப்படி கவுண்டமணி வந்து ஆரம்பத்தில் வடிவேலுவை ட்ரீட் பண்ணாரோ அதே மாதிரி வடிவேலு வந்து பல பேர் அப்படி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்போ ராஜான்னு ஒரு படத்தில் எழில் டைரக்டர், அஜித் வந்து ஹீரோ, அஜித்தையே வாடா போடான்னு கூப்பிட ஆரம்பிச்சாரு வடிவேலு. இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா அஜித் வந்து டைரக்டர்கிட்ட கூப்பிட்டு, சார் என்ன சார் வாடா போடான்னு எல்லாருக்கும் பண்ணி கூப்பிட்றாரு அப்படின்னு சொன்னோன்னே எழில் வந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காரு வடிவேலுக்கிட்ட, ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, வேண்டாம் ஒரு ஹீரோ அப்படின்னும் போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கேட்காத மாதிரி மறுபடியும் அதே மாதிரி வாடா போடான்னு கூப்பிடுறது. இப்போ அஜித் பார்த்தாரு, சரி இது நமக்கு சரியாக வராது, இவருடைய ஆட்டிடியூடு இவருடைய பிஹேவியர்லாம் நமக்கு சரியாக வரும். ஏன்னா அவர் வந்து ஒரு ஹீரோ, இவர் வந்து ஒரு 1000 தான் இருந்தாலும் காமெடினா அவர் ஒரு ஹீரோ. அவர் வந்து இன்னைக்கு பாருங்க 30 வருஷம் கழிச்சு ஒரு மாஸ் ஹீரோவாக மாறிட்டார் அஜித். இப்போ அஜித் வந்து நினைக்கிறாரு இனிமேல் வடிவேலு நமக்கு தேவையில்லை, வடிவேலு இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு. நீங்கள் பாருங்க, நோட் பண்ணி பாருங்க, ராஜாங்கிற படத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் வடிவேலுவை அஜித் எந்த படங்கள்லையும் பயன்படுத்துறதில்ல. தன்னுடைய படங்களில் தான் ஹீரோவாக நடிக்கிற படங்களில், புரியுது உங்களுக்கு? இதே மாதிரி தான் அந்த சோனாங்கிற பெண் இருக்காங்கல்ல, அவங்களோட மனநிலையும் இதுதான். 1 கோடி கொடுத்தாலும் சரி, எவ்வளோ கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் சரி, பிச்சை எடுத்தாலும் எடுப்பனே தவிர வடிவேலுவோட நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அப்படிதான். ஒருத்தங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா எடுத்துருவாங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கோவம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு கோவம் பல பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஆட்டிடியூடு வந்து வடிவேலுக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் படம்லாம் நடிக்கும்போது விஜயோட, சூர்யாவோட எல்லாரோடையும் சில பிரச்சனைகள்லாம் இருந்ததாக கூட ஒரு தகவல் இருக்குது. இதெல்லாம் மீறி பாருங்கள், ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வளர 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 விஜயகாந்தோடையே இப்போ பகைக்க ஆரம்பித்தார். ஒரு காலகட்டத்தில் வடிவேலுக்கு சரியாக போட்டுக்கிறதுக்கு சட்ட துணி இல்லை, பேண்ட் ஷர்ட் இல்லைன்னு சொல்லி விஜயகாந்த் 6 சட்டை 6 பேண்ட் வாங்கி கொடுத்ததெல்லாம் தகவல் இருக்குது. உண்மை. விஜயகாந்த் அப்படிப்பட்ட மனிதர் தான், நல்ல எண்ணங்கள் உடையவர். யாராவது தன் கூட இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு உடனே உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதர் தான் விஜயகாந்த். அவர் வந்து நிறைய உதவிகள் வந்து வடிவேலுக்கு செஞ்சிருக்காரு. வடிவேலு ஆரம்ப காலத்தில் அவருடைய படங்கள் வந்து இவர் போட்டுக்குங்க அந்த பையன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு, மதுரைக்காரங்கிறதுனால ஒரு பிரியத்தில். ஆனால் ஒரு காலத்துக்கு அப்புறம் பாருங்க, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, அது ஒன்று நடந்தது, என்னமோ உண்மைதான், புரியுது அவங்களுக்கு? அதனால வந்து இவ்வளோ பகமையும் இவ்வளோ வன்மத்தையும் வடிவேலு வந்து விஜயகாந்த் மேலே காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் செஞ்சாரா இல்லையா? கடைசி வரைக்கும் பாருங்க, விஜயகாந்தோட டெத்துக்கு கூட வடிவேலு போல அந்த மாதிரி ஒரு கேரக்டராக வந்து வடிவேலு மாற ஆரம்பிச்சிட்டார். அப்படி மாற ஆரம்பிக்கும் போது இவரை சுற்றி ஒரு காமெடி கூட்டம்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? அதாவது வந்து சிங்கமுத்து, நிறைய பேர் அப்படி யாரோ இருந்தாங்க, சாமிநாதன் யாரோ இருந்தாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வடிவேலு என்ன பண்ணுவார், ஒரு கார் போய் சாயந்தரம் அவர் ஆஃபீஸில் நிற்கும், ஒரு ஸ்காட்ச் பாட்டில் கையில் எடுப்பார். அவருக்கு போய் அந்த டேபிளில், அவர் ஆஃபீஸுக்குள்ளே நுழைஞ்சா டேபிளில் வைப்பார். கூட இருக்கிற இந்த நடிகர்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த போண்டாமணி அவங்களாம் இருக்கலாம், ஒரு 7-8 பேர் 10 பேர். அவங்கள பற்றி அண்ணன் சொல்லுங்கண்ணே அப்படின்னோன்னா அவர் வந்து அது குடிச்சிக்கிட்டு அவங்களும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. ஓகே, அந்த நேரம் அவருக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு 6 மணிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே அந்த சைட் டிஷ்லாம் சாப்பிட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பார். இது என்னடா பண்ணலாம், நாளைக்கு இப்படி எப்படி பண்ணலாம், நீ என்னடா பண்ணுற, அது என்னடா, நீ சொல்லுடான்னு அவங்களுக்கும் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு சில விஷயங்கள் இருக்கும், ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். நிறைய காமெடியில் ஒரு ஹைலைட் சொல்லுவாங்க, இது இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணால் சூப்பராக இருக்கும். ஆனால் நான் ஒரு விஷயம் யோசிச்சேன், ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்கண்ணே, இது இப்படி பண்ணலாமாண்ணே, அது அப்படி பண்ணலாமான்னு இந்த டிஸ்கஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக முடிச்சுடுவார் ஒரு 4 மணி நேரத்தில்.
ஃபுல்லாக மைண்டில் ஏற்றிப்பார். ஆனால் வந்து வடிவேலு வந்து சும்மா சாதாரணமாக ஃபோட்டோ கடையில் வந்து ஃப்ரேம் போட்டுக்கிட்டு இருந்த ஆள் தானே, இவருக்கு என்ன தெரியும், நம்ம யாருமே இடப்படக்கூடாது, பயங்கரமான புத்திசாலி, பயங்கரமான திறமைசாலி, அப்படியே மைண்டில் ஏற்றிப்பார் அந்த சீனெல்லாம். அடுத்த நாள் காலையில் போவார், டேரக்டர் வருவார், ஓகே தம்பி, இப்போ இருக்க டேரக்டர் அவர் சொல்லுவார், ஓகே தம்பி டேரக்டர் சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்போசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அவர் தான் அமைப்பார். நீங்கள் நில்லுடா, நீங்கள் நில்லு, நீ நில்லு, நேற்று நீங்கள் சொன்னில்ல அது இங்கே வச்சுக்கலாம், நீ இப்படி பேசினில்ல இது வச்சுக்கலாம், நான் இப்படி சொல்லுவேன், நீ இப்படி சொல்லணும், நீ இப்படி சொல்லுவேன், நான் இப்படி சொல்லுவேன், இப்படி வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து சீன் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிடுவார். அந்த திறமையெல்லாம் வடிவேலுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இப்போ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வடிவேலு வந்து சினிமாலேருந்து விலக வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். அது என்ன அப்படின்னா, ஒரு கட்சியில் போய் சேர்ந்தார், பிரச்சாரமெல்லாம் பண்ணார். அப்போ சில விஷயங்கள், அதாவது வந்து விஜயகாந்தை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசி ஒரு சூழ்நிலை, அந்த கட்சி அந்த நேரத்தில் ஆட்சிக்கு வர முடியாமல் போச்சு, வேற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு. அப்போ வந்து வடிவேலுவை யாரும் புக் பண்ணுறதுக்கு பெருசாக தயக்கம் காட்டினாங்க. அப்படி ஒரு சுணக்கம், அதாவது வந்து அவருடைய கேரியர் வந்து பயங்கர உச்சத்தில் போயிட்டு இருந்துச்சு. அவர் எவ்வளோதான் டாமினேஷன்லாம் பண்ணால் கூட வடிவேலுவை பொறுத்த வரைக்கும் நிறைய தயாரிப்பாளர் இயக்குநர்கள்லாம் வடிவேலு வேணும், வடிவேலு வேணும், வடிவேலு வேணும் நிறைய படங்கள் போட்டிருந்த காலத்தில் பாருங்கள், ஒரு 10 வருஷத்துக்கு மேலே, ஏன் சொல்லப்போனால் ஒரு 15 வருஷம் பக்கத்தில் வந்து வடிவேலு வந்து சினிமாவிலேருந்து ரொம்ப தூரம் விலகிட்டார். சில வருடங்கள் வந்து படங்களே நடிக்காமல் இருந்தார். அப்புறம் திரும்பி வந்து நாய் சேகர் ரிட்டர்னு அது இதுங்கிற மாதிரி படங்கள்லாம் பார்த்தாரு. இந்த நாய் சேகர் ரிட்டர்னில் கூட நம்ம ஒரு விஷயம் சொல்லலாம். நாய் சேகருங்கிற ஒரு கேரக்டரை வடிவேலு நடிக்கிறாரு. அந்த வந்து பாப்புலராக ஆயிடுச்சு அந்த கேரக்டரு. இப்போ பாருங்கள், இவர் வந்து ஒரு படம் ஹீரோவாக நடிக்கிறாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்போ வந்து நாய் சேகருங்கிற ஒரு டைட்டில் வந்து அவருக்கு வேணும், அதுக்கு பதிவு பண்ண போகிறாங்க சங்கத்தில், தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தில். நாய் சேகருங்கிற தலைப்பு வந்து ஏஜிஎஸ் நிறுவனம் பதிவு பண்ணி, சதீஷ்னு ஒரு காமெடி நடிகர் இருக்கார்ல, அவரை வச்சு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சார். ஸோ இந்த தலைப்பை நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு, இந்த தலைப்பை வாங்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறார், கடுமையான முயற்சி பண்ணுறார். எனக்கு தான் வேணும் நாய் சேகர் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுறாரு. அந்த டைட்டில் வந்து ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து கொடுக்க மறுக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த படத்துலையும் இந்த நாயை ரிலேட் பண்ணி ஒரு கதை, அந்த சதீஷ் நடிக்கிற அந்த நாய் சேகரில். ஸோ அதனால் அவங்க இல்லை சார், எங்கள் கதைக்கு இது ஆப்டான டைட்டில் நாங்கள் ஆல்ரெடி வச்சு பப்ளிசிட்டிலாம் பண்ணி ஷூட்டிங் போயிட்டுருக்கோம், எங்களால் கொடுக்க முடியாதுன்னு ரெஃப்யூஸ் பண்ணோன்னே, இவர் பாருங்கள் அந்த தலைப்பை விட்டுட்டு வேறு தலைப்பு வைக்கலாம்ல, இவருக்கு அதில் ஒரு ஈகோ, ஓ அப்படி தரமாட்டியா, அப்போ நான் வந்து என்ன செய்கிறேன் பாரு, நாய் சேகர் குட்டியாக ரிட்டர்ன்ஸ்ன்னு போடுறாரு. சரி, இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் என்னத்தை காமிக்குது, ஆட்டிடியூடை காட்டுதில்ல. இது எத்தனையோ தலைப்புகள் இருக்குது. நீங்கள் நடித்தா மக்கள் பார்க்க போகிறாங்க, நீ காமெடி பண்ணால் மக்கள் பார்க்க போகிறாங்க. வேற ஒரு டைட்டில் வந்து நாய் சேகருக்கு பதில் ஒரு பேய் சேகர்னு வச்சா ஆடியன்ஸ் வரமாட்டேன்னு சொல்ல போகிறாங்களா தேட்டருக்குள்ள, அது குட்டியூண்டா ஒரு ரிட்டர்ன்ஸ்ன்னு போட்டு நாய் சேகர்னு பெருசாக போடுறாரு. அப்போ அந்த படத்துக்கும் நாய் சேகர், இந்த படத்துக்கும் நாய் சேகருங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள், இதெல்லாம் வந்து ஆட்டிடியூட், இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சார் வடிவேலு பல காலத்துக்கு அப்புறம். நிறைய விஷயங்கள், அப்புறம் நிறையா அவர் கூட நடித்த நடிகர்களாக இருக்கவங்க, போண்டாமணி, இந்த மாதிரி நடிகர்கள்லாம் வந்து சில காரணங்கள்னால சமீபத்தில் மறைஞ்சு போயிட்டாங்க. அப்போ வந்து கடைசி காலத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நிறைய கோரிக்கைலாம் வச்சாங்க, இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா இவங்கெல்லாம் வடிவேலு கூட நடித்த நடிகர்கள், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னும்போது யார் பேச்சும் அவர் காதிலே வாங்கலை. செய்யணுங்கிறது அவசியம் இல்லை, நம்ம செய்யணும்னு கட்டாயமும் படுத்த முடியாது, அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் ஆரம்ப காலத்தில் வடிவேலு கூட இருந்து இவங்கெல்லாம் வந்து காமெடிக்கு ஹெல்ப் பண்ண ஒரு குரூப்பு. இவங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு உதவி வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலையில், நல்லா இருக்கும்போது செய்ய வேண்டாம், கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் செஞ்சுருக்கலாமே, உயிருக்கு போராடுற ஒரு காலகட்டத்தில் இந்த போண்டாமணி ஆகிற மாதிரி ஆளுங்களுக்கு ஏதாவது கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஒரே ஒரு தகவல் மட்டும், ஒரு ஆறுதலான தகவல்னா, செங்கல்ராயனா நம்ம ஒரு நடிகர் இருக்கார், அந்த ஒரு மாதிரி இருப்பார்ல, ஒரு மொட்டை போட்டுட்டு ஒரு நடிகர் இருப்பார்ல, அந்த நடிகருக்கு மட்டும் ஏதோ 1 லட்ச ரூபா கொடுத்ததா ஒரு தகவல் இருக்குது வடிவேலு. இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். அதாவது வந்து இவருடைய மனிதாபிமானம் செத்து போச்சா, இல்லை வந்து மற்றவங்க கஷ்டப்படுத்துறதுனால இவர் இப்படி மாறிட்டாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் ஒரு விஷயம் மட்டும் நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, வடிவேலுவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திறமையான ஒரு நடிகர். அதாவது வந்து இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு காமெடியன் இருந்தாரா அப்படின்னா அவர் வடிவேலுவை கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட நடிப்புகளை வந்து வடிவேலு வந்து கொடுத்துருக்காரு. அதாவது பலவிதமான பரிமாணங்களை வந்து வடிவேலு வந்து காமெடியில் கொடுத்துருக்காரு. மக்களை வந்து விழுந்து விழுந்து சிரிக்க வச்ச சில காமெடியர் இருப்பாங்களா, அப்படி ஒரு காமெடியனாக வடிவேலு இருக்கார். இன்றைக்கும் வடிவேலு வந்து நிறைய படங்கள் நடிக்கிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் வடிவேலுக்கு இருக்குது. இப்போ ஆனால் வந்து அவர் வந்து நான் கதாநாயகனாக தான் நடிப்பேன் அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து கேங்ஸ்டர்ஸாக ஏதோ ஒரு படம் சுந்தர்சியோட எல்லாம் கமிட் ஆகிருக்காரு. அநேகமாக தொடர்ந்து இதே மாதிரி காமெடி நடித்தாருன்னா
இன்னும் பெரிய உயரத்துக்கு வடிவேலு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஒரு விஷயம் மட்டும் கடைசியாக நம்ம முடிக்கும்போது சொல்லலாம். அது எப்படின்னா, வடிவேலு மாதிரி ஒரு உண்மையான பிறவி கலைஞன், பிறவி காமெடியன், மற்றவங்களை சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தக்கூடிய, அதாவது ஒரு கேரக்டரில் நடித்து அழுக வச்சிடலாம், கிறிஸ்லினில் போட்டு அதை பண்ணி ஆடியன்ஸை அழுக வச்சிடலாம். அது பெருசு இல்லை. ஒரு ஆடியன்ஸை வந்து விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கிறது, இப்போ வயிறு குழுந்து சிரிக்க வைக்கிறது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு சிலரால் தான் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் வந்து வடிவேலு. அவர் வந்து தன்னுடைய ஈகோலாம் விட்டு அட்லீஸ்ட் மக்களுக்காண்டியாவது தொடர்ந்து நிறைய படங்கள் நடித்து நிறைய சக்ஸஸ் கொடுக்கணும். நம்மளுடைய ஆசை அதுதான். இன்னைக்கு வடிவேலு பற்றி நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.